விவசாய ஆலோசனைகள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கின்னு மதுரை மாவட்டத்தில் கல்லுப்பட்டிங்கிற கிராமத்துக்கு போயிருந்தேன். இந்த விவசாயி செவ்வாழை போட்டிருக்காரு. இதோட இடைவெளி பார்த்தீங்கன்னா 8 கட்டு கொடுத்துருக்காங்க. வாழையுடைய மொத்த எண்ணிக்கை 1003. இந்த வாழையில் என்ன பிரச்சனை இருக்குன்னா வேர் பிரச்சனை இருக்குது. அது வேர் எல்லாமே அழுகிருச்சு. அதனால உங்களுக்கு இலைகள் எல்லாமே நல்லா பாருங்கள் மஞ்சள் கலருக்கு மாறிடுச்சு. இதனால இவங்க கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்தை எதையுமே இந்த வாழை எடுத்துக்கல. அதனால் வளர்ச்சிங்கிறது ஆங்காங்கே உங்களுக்கு அன்னிவனாக தான் இருக்குது. இந்த வாழை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியமும் நுண்ணூட்ட சத்து குறைபாடு நல்லாவே தெரியும். ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த உரங்கள் பார்த்திங்கன்னா யூரியா, காம்ப்ளெக்ஸு, எஸ்எஸ்பி இது வந்து ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு மரத்துக்கு 4 கிராம் அளவு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து டிஏபி, எம்ஓபி, நீம் கேக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க இது வரைக்கும் எந்த வித நுண்ணூட்ட சத்தும் கொடுக்கல. அதனால தான் இவங்களுக்கு வாழை வந்து இந்தளவுக்கு உங்களுக்கு நுண்ணூட்ட சத்து குறைபாடு தெரியுது. அதனால் இந்த வாழைக்கு ஒரு வேர் மருந்து இப்போ கொடுத்துருக்கு. அது கொடுத்ததுக்கப்புறம் நுண்ணூட்ட சத்தோடு கலந்த மாதிரி ஒரு உரம் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இந்த வாழை உரம் நல்லா ரெடி ஆயிரும். இதே மாதிரி உங்கள் தோட்டத்தை நேரில் வந்து பார்த்து உங்கள் வாழையில் என்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி நியூட்ரியன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு என்ன கொடுக்கலாங்கிறது தெளிவாக உங்களுக்கு சொல்லுவோம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி மறக்காம இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணுங்கள்.